சம்மந்தப்பட்ட பகுதியிலேருந்து பேசுகிறோம். இப்போ நடுவில் ஒரு மகேந்திரன் என் பேர். நம்ம இந்த ஒரு சமூக ஆர்வலராக இருக்கோம். இப்போ நடுவில் இந்த கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன குழந்தை, அதான் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, ஒரு பாலியல் கொடுமை சார்பாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா குற்றவாளி சேர்ந்த சம்பவத்தில் 8 நாள் ஆகுது. இனி வரைக்கும் குற்றவாளியை பிடிக்க முடியல. ஸோ இன்றைக்கி தான் வந்து போலீஸ் தரப்புலேருந்து, அதாவது காவல்துறை தரப்புலேருந்து அவனுடைய முழு படம் வெளியிடுறாங்க. இந்த வெளியீட்டு சம்பவத்தில் இன்றைக்கி வரைக்கும் அவன் மேலே அந்த ஒரு 3 தனிப்படை அமைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த 3 தனிப்படையில் சம்மந்தமாக அவனை வலை வீசி தேடுறாங்க. பட் ஆனால் கிடைக்கல. குழந்தை ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த வலியில் துடிச்சிருக்கிற வழி அவங்க அம்மா பெற்றோர் ஒரு மீடியா மூலிமா ஒரு செய்தி சொல்கிறாங்க. அவங்களோட கதறலும் அழுகலையும் நம்மளை ஒரு மன உளைச்சலுக்கு, மன கஷ்டத்தை ஏற்படுத்துது. அப்போ அந்த நிமிஷம் அந்த குழந்தை கை குழந்தை மாரி இருக்குது. நம்மளுக்கு எப்பவுமே குழந்தை, பெண் கொன்றது ரொம்ப குழந்தை தான் நம்ம பார்ப்போம். அந்த குழந்தைக்கு அப்போ அந்த நேரத்தில், அந்த நிமிஷத்தில் என்ன செய்யணும் தெரியாமல் எப்படி இருந்திருக்கும் அந்த வலி, அதை யார் உணர்வது? இந்த மாதிரி இருக்கிற இந்த குற்றவாளியை நம்ம அரசாங்கம் அவன் மேலே கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணும், கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு எதனா ஒரு மரண தண்டனை விதிக்கணும். எவ்வளோ நம்ம ரவுடிஸை பார்க்குறோம், ஒரு குற்றவாளிகளை பார்க்குறோம், நம்மளோட காவல்துறை சிறப்பாக செயல்படும் போது அவன் மேலே ஒரு என்கவுண்டர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவனை என்கவுண்டர் பண்ணி அவனுக்கு மற்றவங்களும் இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டால் இந்த வழியை அந்த குற்றவாளிகளுக்கு உணரணுன்றதுக்காக தான் எங்களுடைய கருத்து. இதை அரசாங்கம் அவனை சீக்கிரமாக பிடிச்சி அவனை வந்து எதனா ஒரு மரண தண்டனையோ இல்லை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தில் அவன் இதுமாதிரி ஈடுபடக்கூடாத அளவுக்கு அவனுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதை நாம் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் நம்மளோட அரசாங்கம் நேரில் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்குன்றதை மூலிமா தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை வந்து எப்படி நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காவல்துறையில் ஒரு 3 தனிப்பட்ட, அதான் ஒரு 3 டீமை உருவாக்கியிருக்கிறாங்க. அவனை பிடிக்கிறதுக்காக. அவன் நார்த் இந்தியன்ஸ் மாதிரி சொல்கிறதால அவன் எங்கே இருப்பான்றது தெரியல. இப்போ போலீஸார் அதிகமாக என்ன பண்ணுவாங்க, நம்ம நார்த் இந்தியன்ஸ்லேருந்து வருவாங்களே, அந்த லோக்கலில் எங்கே வேலை செய்கிறாங்களோ அவங்களோட ப்ரூஃபை வாங்கி தான் வெரிஃபை பண்ணி தான் வேலையில் வைப்பாங்க. இப்போ அது மாதிரி சரியாக நடக்கிறது அந்தந்த காவல் நிலையத்தில். அதை கட்டாயப்படுத்தி எந்த இந்தியா வராங்க அவங்கள வர வச்சு அவங்களோட டீட்டெயிலாம் வாங்கினா இப்போ இந்த மாதிரி இந்த குற்றவாளி ஈஸியாக நம்ம பிடிச்சிருக்கலாம். அவன் எங்கே வந்தான், எப்படி யார் மூலிமா வந்திருக்கான்றதை தெரியப்படுத்திருக்கலாம், தெரிஞ்சிருக்கும். இப்போ 8 நாள் ஆச்சு, அவனை எங்கே இருப்பான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் 3 தனிப்படை அமைச்சு தான் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னால் இந்த பாதிப்பு மற்ற குழந்தைங்க வரக்கூடாதுன்றது தான் நம்மளோட நோக்கம். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அடுத்த கட்டத்தில், பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு அதுக்கப்புறம் அடுத்த இதே மாதிரி குழந்தைங்க யாரும் நடக்கக்கூடாதுன்றதை நம்ம முன்கூட்டியே அதுக்கான வேலைகளை பார்த்துருக்கணும். எதுவும் பார்க்கல. இது வர காலங்களில் பார்க்கணுன்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. என்னோட சார்பாக நம்ம வைக்கிற கோரிக்கை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அது மாபெரும் ஒரு மரண தண்டனையாக தான் இருக்கணும். ஏன்னா அந்த வலி வந்து அவனுக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தான் தெரியும். அவங்க அம்மாவோட கதறல், அதை நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். அதோட கதறலை வந்து நம்மளுக்கே மனசை உழுக்குது. அப்போ நம்ம இந்த தமிழ்நாட்டில் இந்த இடத்துல இப்போ நம்ம சும்மா இருக்கிறோமான்றது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா நம்ம பெண் குழந்தைக்கு வீட்டில் பிறந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் அந்த கஷ்டமும். அந்த குழந்தை அப்போ அந்த டைமில் எந்த நிமிஷத்தில் அந்த வலியை எப்படி அந்த குழந்தை எப்படி ஒரு அனுபவிச்சிருப்பாங்கன்றது தான் நம்மளோட கொடுமையான கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு இதால் ஒரு எப்படி சொல்கிறது, மனசார வலிக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறதால இந்த வலி நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா அது அவங்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த சம்பவத்தில் அந்த குற்றவாளிக்கு தெரியப்படுத்தும், மற்ற குற்றவாளிகளுக்கும் மற்ற இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளே வரணும். என் பேர் மகேந்திரன், குரும்பேட்.